பாக்ஸ் செயின் ஸ்டிச். இது ஸ்டிச் பண்ணுறதுக்கு நமக்கு 2 லைன் தேவை. முதல்ல உள்ள லைனில் நமக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். அப்புறமா அதோட நேர கீழே அந்த கீழே உள்ள லைனில் அப்படியே உள்ளால கொண்டு போய் அந்த ஃபஸ்ட் லைனில் தான் கொஞ்சம் நீக்கி அப்படியே சரித்து அப்படியே மேலே வரணும். அந்த நூலை அந்த ஊசியோட அடிப்பாகம் வழியாக அப்படியே எடுத்து இப்படியே விட்டுருக்கணும். அப்புறமா அந்த நூலை அப்படியே இழுத்து எடுக்கணும். அது ஃபுல்லும் அப்படியே எடுக்கக்கூடாது, இவ்வளோ அப்படியே விட்டுருக்கணும். இனி இந்த ஸ்டிச்சோட நேர கீழே அப்படியே உள்ளால போயிட்டு ஃபஸ்ட் லைன் வழியாக கொஞ்சம் சரித்து அப்படியே மேலே வரணும். இனிமே தான் நம்ம இந்த நூலை பிடிச்சி இழுத்து விடணும். மறுபடியும் அந்த நூலை ஊசியோட அடிப்பாகமாக விட்டுட்டு அப்படியே இழுத்து ஃபுல்லும் அப்படியே இழுத்தெடுக்காமல் கொஞ்சம் விட்டுருக்கணும். அதுக்கப்புறம் அந்த ஸ்டிச்சோட நேர கீழே ஃபஸ்ட் லைனில் தான் கொஞ்சம் சரித்து அப்படியே எடுக்கணும். அப்போது அந்த நூலை கொஞ்சம் அப்படியே இழுத்து மறுபடியும் ஊசியோட அடிப்பாகம் வழியாக அப்படியே விட்டுட்டு மறுபடியும் இழுக்கணும். இதை லேடர் செயின் ஸ்டிச், ஓப்பன் ஸ்டிச் அப்படியெல்லாம் சொல்லலாம். இது எப்படி ஸ்டாப் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்படியே முதல்ல அதுக்கு பக்கத்தில் தான் அப்படியே குத்தி உள்ளால் எடுக்கணும். இனி அதோட நேர கீழே அப்படியே குத்தி மேலே எடுக்கணும். இனி இந்த பக்கம் வழியாக அப்படியே உள்ளால் போய் ஸ்டாப் பண்ணலாம். இதோட பேக் சைடு பாருங்கள். இது ஃபில்லிங் ஸ்டிச்சாகவும் பார்டர் ஸ்டிச்சாகவும் யூஸ் பண்ணலாம். ஃபில்லிங் ஸ்டிச்சாக யூஸ் பண்ணும்போது இவ்வளோ பெருசாக தைக்கக்கூடாது, கொஞ்சம் சிறுசாக அப்படியே தைக்கணும்.